தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி பாலத்தை இணைக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றை இணைக்கக்கூடிய 2 பாலங்கள், ஒன்று ஏரலின்னு ஆத்தூர். 2 பாலங்களும் வெள்ளத்துக்கு தாக்கு பிடிக்காமல் சேதமடைந்த நிலையில் இருக்குது. குறிப்பாக ஏரலை பொறுத்தவரையில் அந்த பாலம் கடுமையான தாக்கத்துக்கு உள்ளாகி கட்டப்பட்ட 6-7 மாதங்களுக்குள்ளே உடைஞ்சு போன நிலைமையை நம்ம பார்த்தோம். அதே போல் ஆத்தூர் பாலமும் பெரிய பாலமும் 2-3 தூண்கள், குறிப்பாக 9வது தூண் வெகுவாக இறங்கிவிட்டது. இறங்கிய காரணத்தினால அதை சீரமைக்கணும்னு செய்கிறாங்க. ஆனால் ஒரு தற்காலிக சீரமைப்புக்காக திட்டமிட்டிருக்காங்க. ஆனால் அந்த தூணை எடுக்கும் பொழுது மாற்றும் பொழுது நிச்சயமாக மற்ற இடங்களில் தொய்வு ஏற்படும். அதனால் நிச்சயம் கனரக வாகனங்கள் பெரிய பெரிய ஆலைகளுக்கு இருக்குது. கனரக வாகனங்கள் தூத்துக்குடிக்கும் அருங்குநேரிக்கும் போய்கிட்டு இருக்க இந்த பகுதியில் நிச்சயமாக அதனால் பாலைக்கு இடிந்து விட வாய்ப்பு இருக்குது. ஆகவே ஒரு தூணை பராமரிப்பது இல்லாமல் நன்றாக ஆய்வு செய்து மற்ற தூண்கள் பலத்தையும் பரிசோதித்த பின்பு தான் நிரந்தரமான தீர்வு காணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய பாலம் தான் ஏதோ இப்போ தற்காலிகமாக ஒரு தொடர்பாக பயன்பட்டு வருது. இந்த பழைய பாலத்தையும் சரியாக பராமரிக்கணும். தற்காலிகம் என்றாலும் 6 மாதம் 1 வருஷம் தாக்கு பிடிச்சி இது பயன்படுத்த வேண்டியிருக்கு. பயன்படும் பொழுது கரையோர கைப்பிடிகள் எல்லாம் தளர்ந்து போய் கிடக்குது, உடைஞ்சு போய் கிடக்குது. இந்த கைப்பிடிகளை சரி செய்யணும்னு ஏற்கனவே தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக சொன்ன போது செய்கிறதா சொன்னாங்க. ஆனால் தற்காலிகமான பொக்கு வேலைகள் செய்து வைத்திருக்கிறார்கள். இது தவறானது. இரு பக்கமும் பெரிய வாகனங்கள் கனரக வாகனங்கள் வர்றதுனால இந்த கைப்பிடி பலமாக இருக்கணும். இந்த தடுப்பு சுவர் இருக்கு, தடுப்பு பிடிகள் பலமான இரும்புகளால் அமைக்கப்படணும். இங்கே உடைந்த நிலையிலே காணப்படுகிறது. இதை முதலாக சரி பண்ணணும். அடுத்தபடியாக அந்த பாலத்தை ஒரு நிரந்தரமான சீரமைப்பு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கும் அரசுக்கும் தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் இங்கே வந்திருக்கின்ற விவசாய சங்க தலைவர்கள் பிரமுகர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த பெரியவங்க சார்பாகவும் முக்கியமான கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஆறு ஆக்கிரமிக்கப்பட்ட நாடு ஆக்கிரமிக்கப்பட்ட மாதிரி நாட்டை பொறுத்தவரையில் வெள்ளையர் காலத்து சந்தைய காலத்திலிருந்து ஆறு தன் போக்கில் கொஞ்சம் மாறும். ஆனாலும் உள்ளுக்குள்ளேயே நிறைய இடங்கள் கொடுத்து வச்சிருக்காங்க. பட்டா இருப்பதாக சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். பட்டா இருக்குதல் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பது எந்த பட்டா ஆவணங்கள் வைத்தாலும் அது தவறுதான்னு நீர்நிலை சட்டம் 2015 திருத்தப்பட்ட சட்டப்படி அது உத்தரவில்லாமல் இடிக்கலாம்னு சொல்லப்படுது. அதனால அப்படி கூட செய்ய சொல்லவில்லை. ஏற்கனவே வேற நில வசதி இல்லாதவங்களுக்கு மாற்று கொடுத்தாவது ஆற்றை விட்டு அப்புறப்படுது. ஆற்றில் ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது. வணிக நிறுவனங்கள் கட்டுமானங்கள் இதில் இருக்கக்கூடாது. அதையும் நாங்கள் கையமாக வைக்கோம். ஏற்கனவே இங்கே கரைகள் அமைக்கிறதா சொல்லி மருதூர் அணைக்கட்டிலேருந்து 2 பக்கமும் கரைகள் அமைக்கணும்னு சொல்லியிருந்தோம். அமைக்கிறதா சொல்லி 24 கோடி ரூபாய் திட்டம்னு சொன்னாங்க. ஆனால் அவசரமாக பலவீனமாக கிணற்று சேரலெல்லாம் போட்டு எனக்கு ஆற்றங்கரைகளை ஒழுங்கான களிமண் வைத்து அதன் பின்பு பிடிமானத்திற்கு செஞ்சரல்களை அடித்து தான் ஆற்று அணைகளை உருவாக்கப்படணும். ஆனால் கிணற்று சேரலை வச்சு கற்களை வச்சு அது நீர் ஊடுருவலுக்கு வழிவகுத்து வெள்ளத்தில் வீணாக சேதத்தை ஏற்படுத்தும் வண்ணமாக அமைத்திருக்கிறார். அப்படி அமைக்கக்கூடாதுன்னு சொன்னோம், நிறுத்தி இருக்கிறார்கள். அதோடு எல்லைகளை அளந்து வருவாய்த்துறை ஆவணப்படி 1917க்கு முன்பு உள்ள ஆவணப்படி அளந்து அந்த ஆற்றிற்கு அகற்றிட்டு அந்த ஆற்றின் போக்கை சீர் செய்தாதான் வெள்ள பாதிப்பு மீள முடியும். முதலாக இந்த பாலங்களை, இந்த ஆற்றூர் பாலத்தை பொறுத்தவரை இந்த கைப்பிடி 1 மாதங்களுக்குள் சீரமைக்கப்பட்டு பலமாய் வைக்கப்படாவிட்டால், தடுப்பு சுவர் சரியாக கட்டப்படாவிட்டால் நாங்கள் நிச்சயமாக விவசாய சங்கங்கள் மக்களவைகளை திரட்டி போராடுவோம். அதே போல பிரதான பாலமானது இப்பொழுது பாதி பழுதடைந்த நிலையில் இருக்கிறது. ஓரிரு தூண்களை அகற்றி மாற்றலாம் என்ற எண்ணம் வேண்டாம். பலத்தை பரிசோதித்து ஆய்வறிக்கை அளித்த பின்பே நிரந்தரமாக பழுது செய்ய வேண்டும் என்று நாங்கள் உள்ள மக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.